இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான குருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மனசில். நம்ம அவங்கள பற்றி யோசிக்கிறதே இல்லை. குருக்கிட்டேருந்து வாங்கணும், குருக்கிட்டேருந்து எல்லாத்தையும் சக்தி நிலை வாங்கிக்கணும் அப்படி தான் நினைக்கிறோம். உதாரணமாக சங்கரன் கோயில் பக்கத்தில் பாம்பு சந்தைன்னு ஒரு இடத்துல இருக்குது. அங்கே வந்து மாதவானந்தா அப்படின்னு ஒரு சுவாமி இருக்காங்க. அவங்க சிவானந்த பரமஹம்சர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து சித்த வித்தை வாங்கி கேரளாவில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படி இமயமலை போயிட்டு, இமயமலையிலேருந்து அவங்க தவம் பண்ணுறாங்க. தவம் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் ஜீவசமாதி அடைகிற காலம் வந்துடுச்சு. ஸோ அந்த இடத்துக்கு போய் இருந்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு உள்ளுணர்வு நடத்தி அப்படி வராங்க. அவர் நேராக பாம்பன் அவர் அங்கேருந்து வரும்போது எந்த இடத்துக்கு வரணும்னா, வெள்ளை மடத்து விநாயகர் அப்படிங்கிற லேண்ட்மார்க்கை சொல்லி அந்த இடத்துக்கு போக சொல்லி உள்ளுணர்வு சொன்னோன்னே, இவர் தேடி வந்தப்போ அவர் வந்து பாம்பன் வந்துட்டார். வந்து பார்த்தா அந்த மாதிரி விசாரித்தா இல்லை, வெள்ளை மடத்து விநாயகர் கோவில்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நினச்சாருன்னா, சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவர் அந்த பாம்பனில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பார்ல, இருந்தாராம். அவர் வந்து சொன்னாராம், ஐயா நீங்கள் கேட்குற வெள்ளை மடத்து விநாயகர் கோவில் எங்கள் ஊர் சங்கரன் கோவில் தான். அது பக்கத்தில் பாம்பு சந்தைன்னு இருக்குது, அங்கே தான் இருக்குது வெள்ளை மடத்து விநாயகர் கோவில் அப்படின்னு சொன்னோடனே இவர் திரும்ப வராராம். அப்படி இப்படின்னு கேட்டு அந்த சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்க அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை மடத்து விநாயகர் பார்த்துட்டாரு கோவிலை. அந்த கோவிலே ஒரு ஜீவசமாதி சித்தர் வந்து ஜீவசமாதியான இடம்தான். அப்போது அவர் வந்தப்போ அங்கே அவர் சொன்னாரா, அந்த ஊரில் உள்ளவங்களை கூப்பிட்டு, இங்கே யாராவது சித்த வித்தை வாங்கினவங்க இருக்காங்களா, அவங்கள வர சொல்லி சொல்லுங்கள், நான் வந்து ஜீவசமாதி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே, இன்னும் 3 நாள் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அந்த 3 நாளும் இப்போ நீங்கள் சொல்லலாம், அவர் வந்து ஏன் இவ்வளோ நாள் இமயமலையிலேருந்து தேடி அவர் சக்தியெல்லாம் வந்து அவர் இப்படி நினச்சா அப்படி சொரக்கு போன இடத்துல அந்த இடத்துல வந்து நின்றுக்கலாம், வெள்ளை விநாயகர் கோவில் அங்கே வெள்ளை மடத்து விநாயகர் கோவிலில். ஆனால் அவர் என்ன நினச்சாராமா, இந்த சக்தியை நமக்காண்டி பயன்படுத்திடக்கூடாது. இதுதான் நான் சொல்ல வந்தேன். நமக்காண்டி பயன்படுத்திடக்கூடாது, தன்னோட சொந்த செலவுக்கு பயன்படுத்தக்கூடாது எனர்ஜியை நினச்சாராம். சித்தர்கள் எவ்வளோ 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 பெரிய கருணையோடு இருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு போக தான் தான தர்மம்னு நினைக்கிறோம். தான் வீட்டில் இருக்க ஒரு செங்கல், ஒரு மண், ஒரு கல் கூட இன்னொருத்தங்க எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் போகும்போது நம்ம என்ன எடுத்துகிட்டு போகவே இல்லை, ஆனால் அப்படி நினைக்கிறோம். ஆனால் அவர் அந்த சக்தி கூட நம்ம பயன்படுத்தக்கூடாது, மக்களுக்கு தான் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்தப்போ இன்னும் 3 நாளில் ஜீவசமாதி ஆக வேண்டிய காலம் வந்துடுச்சு. அப்போது அந்த சித்த வித்யார்த்தியாள்கிட்ட சொல்லி இவங்க வந்து சமாதி எங்கே தோன்றுறது அப்படின்னு சொல்லும்போது, அந்த கோவிலில் நடுவில் கூடி ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆறுக்கு அந்த பக்கம் வைங்க, அந்த ஆறு பக்கத்துலேயே நிறைய பேர் ஜீவசமாதியாக இருக்காங்க, ஸோ அதனால் அந்த பக்கம் வைங்கன்னு சொன்னாராம். அப்போது அவர் அந்த 3 நாள் இருந்தையா, அந்த 3 நாள் இருக்கும்போது அவர் உடலே ஒளி வெப்பம், அந்த உடலில் அந்த வெப்பத்தை வந்து அப்படி வெப்பத்தை வந்து மக்கள் தாங்க முடியாமல் 10 அடி 20 அடி பின்னாடி தள்ளி போயிட்டாங்களாம். அப்போது அவ்வளோ வெப்பம். நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, சரி இந்த இன்சிடென்ட் முடிச்சுட்டு இந்த இதை சொல்கிறேன், ஏன் அந்த உடல்கள் ஏன் வெப்பமாக இருந்துச்சு அப்படிங்கிறத. அப்போ வந்து 3 நாள் கழிஞ்சு அப்படியே அவரோட வெப்பம் குறைஞ்சி அப்படியே நார்மல் தேகம் வந்துருச்சான். வந்தோடனே அவர் சொன்னாராம், நான் வந்து ஜீவன் விட்டோடனே, ஜீவன் வந்து எனக்குள்ளே அடங்கினோடனே மேலே வந்து கருடன் பறக்கும். அந்த கருடன் வந்து 3 நாள் தொடர்ந்து சுற்றும். அப்போ வந்து அதுக்கப்புறம் அது வந்து கீழே விழுந்துடும், இறந்து ஜீவசமாதி ஆகிடும். அதை எனக்கு பின்னாடி வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்புறம் உடனே சரின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவர் வந்து அந்த உயிர் வந்து அப்படி உள்ளே ஒடுங்கினோடனே அந்த கருடன் மேலே பறந்துச்சான். 3 நாள் தொடர்ந்து பறந்துச்சான். இவங்களும் என்ன சாப்பாடு என்னென்னமோ வச்சு பார்த்தாங்களாம், வரவே இல்லையாம். தொடர்ந்து கண்டினியூஸாக சுற்றிச்சான். 3ஆவது நாள் அந்த ஜீவசமாதி இவரோட வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஜீவசமாதி பக்கத்துலேயே வந்துருச்சான். ஸோ பின்னாடியே அதை புதைச்சிட்டாங்களாம்.
ஜீவசமாதி வச்சுட்டாங்களாம். அப்போது மகான்கள் தனக்கு கொடுத்த சக்தியை ஏன் பயன்படுத்த மாட்டாங்கன்னா, தன்னை உணர்ந்த ஒரு மனிதனோ, ஒரு ஞானம் அடைஞ்ச மனிதனோ தனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. ஏன் வச்சுக்க மாட்டாங்கன்னா, பிறருக்கு கொடுக்க தான் அந்த பூமிக்கே வராங்க. அந்த பூமிக்கு வர்ற மனிதர்களை நம்ம எவ்வளோ கொண்டாடணும், எவ்வளோ எவ்வளோ ஆனந்தப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த பூமியில் இருக்கிற சுயநலமான மனிதர்களுக்கு ஒரு துளி கூட பிரக்ஞையும் இல்லை, எதுவுமே இல்லை. எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கணும் மனிதர்களுக்கு. எவ்வளோ கொடுத்தாலும் மனிதர்களுக்கு வாங்கிக்கணும். உங்களுக்கு அந்த சலிச்சே போகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சித்தர்கிட்ட போய் என்ன கேட்கணுமோ கேட்கக்கூடாதுங்கிறது தெரியல. என்ன மாதிரி எதுக்காண்டி அவர் வந்திருக்காருன்னு தெரியல. அவரோட சக்தி என்னன்னு தெரியல. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த மனிதர்களோட அறியாமை தான் இதுக்கு காரணம். ஸோ அந்த பிரம்மமே பிறப்பெடுத்து ஒரு மனித உடலில் அந்த மனிதன் உடல் இந்த ஏதாவது இங்கே தேடி இருக்க மனிதர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போயிடுமான்னு சொல்லி நினச்சி இங்கே வந்திருக்கும்போது, அவங்க போவாங்கள்ல, அதை பார்த்துட்டு இங்கே அந்த நிலைக்கு போகாத, அந்த நிலையை அடையாத பல அறியாமையில் உள்ள மக்கள் கூட்டம் கூட்டமாக அவர்கிட்ட போய், எனக்கு குழந்த வரம் கொடுங்க, வீடு கட்டுறதுக்கு வரம் கொடுங்க, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்னு வரம் கொடுங்க, எங்களுக்கு இந்த நோய் இருக்குது, இந்த நோயை தீர்த்து வைங்க இப்படின்னு ஒரு உயிர் உணர வைக்கிறவட்ட, ஒரு ஆன்மா உணர வைக்கிறவட்ட, கரைஞ்சி போய் பிரம்மமாக ஆகிறதுக்கு உதவி பண்ணுறவக்கிட்ட போய், நீங்கள் சதா பிறந்து அழிஞ்சு போகிற இந்த உடலை வச்சுக்கிட்டு அதுக்கு பத்திரப்படுத்துறதுக்கு அவர்கிட்ட போய் நின்னா, அவர் காலம் வரையும் வேஸ்ட்டுங்கிறத விட நம்ம பண்ணுறது பாவம். இது அறியாமையில் இருக்கிறதுனால தான் இது. ஒரு ஏன் அந்த அந்த இதில் மனிதர்களை ஏன் சித்தர்கள், ஞானிகள் பார்க்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? காட்சி கொடுக்க மாட்டேங்குது தெரியுமா? நமக்கு அறியாமையில் என்ன கேட்குறோன்னே தெரியாது. உங்களுக்கு வீடு தான், நகை தான், பொருள் தான், பணம் தான், எவ்வளோ வேணால் அது மட்டும்தான் ஆசை இருக்குமே ஒழிய, உங்களோட சுயநலமாக தான் யோசிக்க முடியுமே ஒழிய, அவங்ககிட்டருந்து உயிர், ஆன்மா, மனசாந்தி கொடுங்க, ஒன்றுமே கேட்கலனாலும் பரவாயில்ல. நான் இந்த உலகத்தில் நான் வச்சுருக்க பணம், நான் வச்சுருக்க வீடு, நான் வச்சுருக்க பொருட்களை வச்சுக்கிட்டு மனசாந்தியோட, மன நிம்மதியோட, மன நிறைவோடு வாழ்கிற கொடுங்கன்னு கூட கேட்க தெரில. போய் உங்களுக்கு இல்லைன்னா ஒன்றுமே இல்லையா, என்னை விட அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களோட நான் நல்லா இருக்கணும், இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். எனக்கு டக்குன்னு ஒரே நாளில் நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கோடீஸ்வரனாக போகணும், இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். தொட்டால் தங்கமாக வர மாதிரி ஏதாவது இருந்தால் ரசவாதம் பண்ணி எங்களுக்கு கொடுங்க, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால தான் வள்ளலார் போன்றவங்களாம் கடை வைத்தேன் கொள்வார் இல்லை, அடைச்சிட்டேன் ஓடிட்டாங்க. புக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு ஓடிட்டாங்க. அது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க போங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மனிதர்கள் மனித ரூபத்தில் இருக்கவங்க ஒரு கடைநிலை குரங்கு, பசு, பாம்பு, அப்புறம் இந்த நாய் போன்ற விலங்குகளை விட பகுத்தறிவற்று, மனிதநேயமற்று, சுயநலமாக அவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு காகம் எங்கள் மாடியில் கூடு கட்டிருந்துச்சு. அதாவது என்னென்னா, அந்த கூடை உயரத்தில் இல்லை, மாடி இருக்கிறதுனால மரம் மாடிக்கு கீழே இருக்கும். மாடியிலேருந்து பார்த்தா அந்த கூடு அப்படி தெரியும். அந்த கூட்டில் ஒரு 2 முட்டை தான் இருக்குது. அந்த முட்டையை அது அப்பா காக்காவோ அம்மா காக்காவோ, ஒரு காக்கா உட்காந்துருக்கும். அந்த காக்கா எந்திரிச்சு கூட போகாது. அப்படியே இந்த பக்கம் அப்படியே தவழ்ந்துக்கிட்டே நகரும். அடுத்த காக்கா உள்ளே உட்காந்துரும். அவ்வளோ உட்காந்து அந்த குஞ்சு பொரிக்குது. இதில் மனிதர்கள்லாம் என்ன பெருசாக என்ன சாதிச்சிட்டோம், என்ன பண்ணுறோம், குழந்தைய வளர்த்துட்டோம், குழந்தைய பெக்கிறோன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 2 கிளி, 2 குருவி, 2 மைனா இருந்துச்சுன்னா, அது ஒன்றை விட்டு இன்னொன்று போகவே போக மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு எதிரில் இப்போது சிட்டுக்குருவி இருக்குது. அந்த 2 சிட்டுக்குருவியும், அந்த பெண் சிட்டுக்குருவி அந்த ஆண் சிட்டுக்குருவிக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குது, எவ்வளோ கீழ்ப்படிஞ்சு நடக்குது. அது சத்தம் போடும்போது அடுத்த செகண்டே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, எவ்வளோ மதிக்குது தெரியுமா? அப்போ ஒரு குருவிகளும், ஒரு பறவைகளும், ஒரு நாய்கள் பார்த்திங்கன்னா, ஒரு ஆண் நாய் இருக்குது, 2 குட்டி நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ தான் சாப்பாடு போட்டாலும் பசிச்சாலும் அதுக்கு அந்த குட்டி சாப்பிட்டோன்னு அமைதியாக நிற்கிது. இதை விட என்னங்க நீங்கள் மனிதர்கள் பெருசாக வாழ்ந்துட்டோம், பெரிய அறிவு படிச்சிட்டோம், பகுத்தறிவு படிச்சிட்டோம்னு சொல்கிறோம். இதெல்லாம் வேஸ்ட்டு. அப்போ இந்த அறிவு இல்லாதவங்க எப்படி குருவை மதிப்பாங்க? குருவுக்கு எப்படி என்ன வேணும்னு நினைப்பாங்க? குரு ஆனந்தமாக இருந்தால் நமக்கு ஏன் ஆனந்தமாக இருக்கும்னு ஏன் நினைக்க மாட்டாங்க? அவர் இருப்பே போதும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு அவங்க சுயநலம் தான் முக்கியம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வீடு நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க தொழில் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்து முடிஞ்சிடணும். இதுதான். அதுக்கப்புறமா அவன் மட்டும் இருந்துடக்கூடாது, அவன் பிள்ளை கிடச்சிடணும், அவன் பிள்ளை மட்டும் கிடைக்குமா, பேரப்பிள்ளை கிடைக்கணும், பேரப்பிள்ளை இல்லையா,
சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க இப்படி கிடைக்கணும். இப்படி வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக உயிர் உணர்ந்து போய் ஆன்மாவோட கலக்கிறத விட்டுட்டு இங்கே சொத்து சேர்த்து இந்த பூமியில் வச்சு வச்சு அவங்களுக்கு இந்த பூமியில் என்னது 16 செல்வம் பெருவாழ்வு பெற்று வாழ்கிற மாதிரி இங்கே கொடுக்குற அறிவையும் அன்பையும் பாசத்தையும் கல்வியும் கொடுக்குறத விட்டு சொத்தை தான் கொடுத்துட்டு போகணுங்கிறத ரொம்ப தீவிரமாக இருக்காங்க மனிதர்கள். இதில் எங்கள் குரு உணர்றது அந்த குரு வழியை புரிய போகுது. ஆனால் நான் என்ன சொல்லேன்னா, அந்த குருவோட சின்ன வழி கூட அந்த பிரபஞ்சத்தில் பலமாக எதிரொலிக்கும். அவர் கிளாஸ் நடத்துகிறாரு பார்த்தீங்களா, நான் எல்லா குருவையும் சொல்லலை, எல்லா சீடர்களையும் சொல்லலை, நான் அந்த மாதிரி இருக்கவங்கள மட்டும்தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்குன்னு சொல்கிறேன். அப்போது ஒரு வகுப்பு நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், தெருவாக ஊராக போகிறாரு. அவருக்கு யார் சாப்பாடு தருவா, அவர் யார் ட்ரெஸ் தருவா, அவருக்கு யார் இருக்க இடம் தருவா, அவர் கூட்டிகிட்டு போகிற ட்ரெஸ் வண்டி யார் கொண்டு வந்து தருவா, இதெல்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது கொடுக்குறதுலேயும் ஒரு விதமான ஒரு போட்டி, அவரை கவனிக்கிறதுல போட்டி, அவர்கிட்டருந்து ஏதாவது அதிகமாக வாங்கிடுமான்னு. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சம் சரியான அளவில் சரியானதெல்லாம் தான் செய்யும். உங்களுக்கு அந்த நேரத்தில் கூட அந்த குழந்தை கிடைக்கணுங்கிற வரம் அவர் கொடுக்கணுங்கிற பிராப்தத்தில் தான் நடக்கும். ஒரு வேலை கிடைக்குங்கிற வரம் அவர் நீ அந்த எதுக்கு கொடுக்குறாருன்னா, இதன் மூலம் சீக்கிரம் அதை அனுபவித்து அடுத்த கட்டத்துக்கு போய் நீ ஞானத்தை நோக்கி அடையிறதுக்கு தான் அதை கொடுக்குறாரு ஒழிய, நீங்கள் பணம் சேர்த்து வச்சு அதை வச்சு நீங்கள் பெரிய ஆளாகி இந்த சொசைட்டியில் நார்மலாக வாழ்கிற மனிதர்களுக்கான இது கொடுக்கல. அதே மாதிரி ஒரு நோயை போக்குறாரு அப்படின்னா இதே மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த நோய்க்குள்ளேருந்து சிக்கிக்காமல் சட்டுன்னு அந்த நோயை முடிச்சுட்டு வெளியே அந்த தன்னை உணர்தலோ ஞானம் வளர்றதுக்கு முதல்ல நீங்கள் யாருங்கிற உணர்றதுக்கு அவர் ஒரு விதையாவது அந்த நேரத்தை விதைச்சிட்டு போகணுங்கிறதுக்காண்டி தான். சரி பரவாயில்ல, ஒன்றுமே இல்லதுக்கு இதை கொடுத்தாது அவன் வருவான் நம்மகிட்ட, அட்லீஸ்ட் வேலை கொடுக்குறேன் குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியம் ஏற்படுது, வசதி வாய்ப்பு தரேன், வறுமையை போக்க வைக்கிறேன்னு சொன்னாலாவது வருவாங்களேன்னு சொல்லி தான் அந்த சித்தர்கள் ஞானிகள் கூட அதுவும் ரொம்ப அதாவது என்னென்னா அவங்க ரொம்ப நொந்து நூலாக போய் தான் இதுக்கு வருவாங்க. ஏன் கேளுங்க, இத்தினோண்டு ஒரு கடுகளவு கூட ஒரு துளி அளவு உணர்ந்த இந்த பிரம்மத்தை உணர்ந்த நான் இப்படி பேசும்போது எவ்வளோ வலிக்குது அப்படிங்கும்போது இப்போ தான் எனக்கு புரியுது இந்த வள்ளலாருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சித்தர்களும் ஞானிகளும் அதுவும் இந்த அரசர்களுக்கு இயல்பாக செய்யாத போது அவங்க அவங்களை எதுக்கு யாரையா சொல்கிறீங்க, வள்ளலார் பார்த்தீங்கன்னா அவரை கொல்றதுக்கு துரத்துறாங்கன்னு சொல்லி அவரோட அகவலில் எழுதியிருக்காரு. அப்போ அந்த இதை படிக்கும்போது, இறைவா நான் சாகிறதுக்கான பயப்பில்லை, இப்படி என்னை உயிர் பயப்படுற அளவுக்கு நீ வச்சுட்டியான்னு அவர் கெஞ்சிருக்காரு, அழுதுருக்காரு. அந்த இதெல்லாம் படிக்கும்போது இவ்வளோ தான் இதுதான் நான் இயேசுவை சிலுவையில் அறையிறது இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு குறியீடு தான். ஒரு குறியீடுங்கிறத விட அதை நம்ம பார்த்தாங்களா இல்லையான்னு எனக்கு அதை பற்றி நான் பேச வரல. ஆனால் இவ்வளோ துன்பம் கொடுக்கணுமா, அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்தி நம்ம அவர்கிட்ட இவ்வளோ ஒரு வரத்தையோ ஒரு இதையோ வாங்கணுமா? இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க செய்கிறத கேள்வி கேட்குறதோ அவங்க செய்கிறதுக்கோ இல்லைன்னு. ஆனால் நான் என்ன நினப்பேன்னா, சில டைமில் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அப்போ எனக்கு கேள்வி கேட்டப்போ புரியல. இவ்வளோ கட்டுறாங்க, இவ்வளோ வாங்குறாங்க, இவ்வளோ மக்கள் செய்கிறாங்க, இவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னு நான் சிறுபிள்ளைத்தனமாக நானுமே பேசியிருக்கேன். அப்போது அதுக்கடுத்து இறைவனே என்ன போகிறான்னா, அந்த இடத்துல ஒன்றை கொண்டு போய் வச்சிரும், நீ எப்படி செயல் செய்கிறேன்னு பார்ப்போமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அதை செய்கிறவனுக்கு தான் தெரியும், இங்கேருந்து வாய் பேசுறது உனக்கு ரொம்ப ஈஸின்னு எனக்கு உள்ளேருந்து சொல்லும். அப்போ இவ்வளோ இதுக்கு காசு வாங்குறாங்க, அது அந்த அந்த பொருள் உனக்கு ஓசியாக கொடுக்குறதுனால இப்போது அதோட மதிப்பு தெரில. சித்தவத்தையெல்லாம் கொடுத்தா 40 30 விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அந்த விதிமுறைகளை எடுத்துக்கிட்டு அந்த வித்தை வாங்குறது வேறு. ஆனால் 2 வச்சுட்டு தான் கொடுக்குறாங்க. இப்போது அதுவே செய்ய முடியல. அப்போ என்னென்னா இந்த காலம் எவ்வளோ இருக்குது, மனிதர்கள் எவ்வளோ இருக்காங்க, நம்ம ரொம்ப சொகுசு. நம்ம என்னென்னா என்ன சொல்கிறது, எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட ஒரு மனம் உடல் வளையாமல் எதுக்குமே துன்பப்படாமல் பழகிட்டோம். தண்ணியிலேருந்து தண்ணி பாக்கெட்டில் வந்துருச்சு, உணவு பாக்கெட்டில் வந்துருச்சு, உடையெல்லாம் இப்போ ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் ஆர்டர் பண்ணோடனே அடுத்த செகண்ட் வந்துடும், எல்லாமே வந்துடும். நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல, பணம் இருந்தால் போதும் அப்படிங்கிற காலத்தில் நம்ம வந்ததுனால அப்படி இருக்கோம். ஆனால் ஒரு காலத்தில் அப்படி கடந்துகிட்டே போயிருந்து இந்த பணத்தை வச்சு எல்லாமே வாங்கிடலாங்கிற பக்கம் எல்லாம் நீங்கள் கடந்து அந்த பக்கம் வைக்கும்போது பணத்தை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாங்கிற சூழ்நிலை வரும்போது நீங்கள் எதுவுமே கற்றுருக்க மாட்டீங்க, உங்களுக்கு எந்த அனுபவமே இருந்திருக்காது, யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ எப்படி நீங்கள் இந்த பூமியில் வாழ்வீங்க?
ஸோ அந்த நேரத்தில் இருக்க வலி இருக்குல்ல, அந்த நேரத்தில் இருக்கவங்கள வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்களே வந்து துன்பப்படுவீங்கள்ல, அது ரொம்ப பெரிய வலியாக இருக்கும். அதனால தான் அந்த இறை கொண்ட இறைவன் உங்களுக்கு கருணை கொண்டு இப்படி வாழணும்னு